இந்த வீடியோல அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எக்ஸ்பைர்ட் டொமைன் வாங்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ஒரு போல் வந்து நம்முடைய டெலிகிராம் சேனலில் வந்து போட்டிருந்தோம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இதை வாங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 53% பேர் வந்து ஓட் பண்ணியிருக்கிறாங்க. மீதி 47% பேர் வந்து பார்த்தீங்கன்னா வேறு வேறு காரணங்களுக்காக இது வாங்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த எக்ஸ்பைர்ட் டொமைன் வாங்குறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து கவனிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள். ஸோ நீங்கள் எக்ஸ்பைர்ட் டொமைன் நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னா expireddomains.net அப்படின்னு சொல்லி இந்த சைட் விசிட் பண்ணிடுங்க. ஜஸ்ட் நீங்கள் மெயில் ஐடி கொடுத்து சைன் அப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆயிரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த நேமில் வந்து டொமைன் அவைலபிளாக இருக்குதா, அதாவது எக்ஸ்பைர்ட் டொமைன் வந்து அவைலபிளாக இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சர்ச் பண்ணி பார்க்குறோம். ஸோ இந்த தமிழ் அப்படிங்கிற பேரில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன டொமைன் உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்கோ அது எல்லாமே இந்த மாதிரி லிஸ்ட்டாக வந்து காட்டும். மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 42,717 டொமைன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபில்டர் பண்ணுவோம். ஸோ இந்த ஃபில்டர் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அலோ லிஸ்ட் டொமைன் லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டெலிட்டட் டொமைன்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி கேரக்டர்ஸ் மட்டும் இருக்கிற மாதிரி, அதாவது நம்பர் இல்லாமல் ஒன்லி கேரக்டர்ஸில் மட்டும் வர்ற மாதிரி டொமைன் தான் நம்மளுக்கு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபில்டர் பண்ணுறோம். தென் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிக்ஷனரி வேர்ட்ஸ் டொமைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் இருக்கிற மாதிரி இதை செலக்ட் பண்ணிக்குவோம். தென் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்லி அவைலபிள் டொமைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் வந்து நம்ம டிக் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெஜஸ்டிக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டேஷன் ஃப்ளோ, டெஸ்ட் ஃப்ளோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ நேற்று நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இந்த சிட்டேஷன் ஃப்ளோ அப்படின்னா என்ன, டெஸ்ட் ஃப்ளோ அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காதவங்க அந்த வீடியோ போய் பாருங்கள். ஸோ இதில் சிட்டேஷன் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா 5 அப்படின்னு சொல்லிட்டு மினிமமாக நம்ம கொடுப்போம். ஸோ டெஸ்ட் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா 10 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அப்ளை ஃபில்டர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணினீங்க அப்படின்னா ஸோ இந்த ஃபில்டருக்கு ஏற்ற மாதிரி வந்து உங்களுக்கு என்னென்ன டொமைன் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த இடத்துல வந்து காட்டும். ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு 8 டொமைன் தான் இதில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இதில் வந்து பேக்லிங்க் வந்து ஹையஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 11,300 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த டொமைன் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹையஸ்ட்டில் வந்து இருக்குது, tamilparents.com அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த டொமைன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 11,300 பேக்லிங்க், இதோடைய கேரக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 12 கேரக்டர்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த டொமைனை வந்து இப்போ நம்ம காப்பி பண்ணிடலாம். இந்த டொமைனை நம்ம வந்து காப்பி பண்ணிவிட்டு அண்ட் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதனுடைய பேக்லிங்ஸ் வந்து 13,300 சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அதை வந்து நம்ம செக் பண்ணலாம். அதே சமயத்தில் இந்த டொமைனுக்குரிய டொமைன் அத்தாரிட்டியும் நம்ம வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெப்சைட் SEO செக்கர் அண்ட் most.com போயிட்டு அஃபிஷியல் சைட்டில் போயிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். tamilparents.com. ஓகே, ஸோ இந்த சைட்டோட டொமைன் அத்தாரிட்டி வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 9 இருக்குது. அண்ட் டோட்டலாக இன்பவுண்ட் லிங்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8,000 வந்து காட்டுது. டொமைன் அத்தாரிட்டி ஓகே. ஸோ நீங்கள் வந்து எந்த கண்டென்ட்டுமே போடாமல் ஒரு எக்ஸ்பைர்ட் டொமைன் வாங்குறப்ப டொமைன் அத்தாரிட்டி வந்து 9 கிடைக்குது, பெரிய விஷயம் தான். தென் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் நம்ம பேக்லிங்ஸ் வந்து செக் பண்ணி ஓகே. ஸோ சாரி, இப்போ தான் வந்து ஸ்கேன் ஆகுது, சாரி. ஸோ UR வந்து பார்த்தீங்கன்னா 18 இருக்குது, DR வந்து பார்த்தீங்கன்னா 1.5. ஸோ பேக்லிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5,720 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த ASAP வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணி காட்டுது. ஓகே, ஸோ இதுக்கு வந்து ஆர்கானிக் கீவர்ட்ஸ் வந்து எதுவுமே கிடையாது. ரெஃபரிங் டொமைன் வந்து ஒன்லி 54 மட்டும் தான். ஆர்கானிக் டிராஃபிக் வந்து கிடையாது, டிராஃபிக் வேல்யூம் எதுவுமே வந்து கிடையாது, புரியுதுங்களா. ஸோ இதுக்கு வந்து ஆர்கானிக் சர்ச் இங்கே எதுவுமே இல்லை. ஸோ அதனால் இங்கேயும் எதுவுமே காட்டுறதுக்கு சான்ஸ் கிடையாது. கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே வந்து எம்டியாக தான் இருக்குது. ஓகே, ஸோ இந்த பேக்லிங்ஸ் வந்து நம்ம செக் பண்ணி பார்ப்போம். 5,720 பேக்லிங்ஸ் வந்து இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த பேக்லிங்ஸ் வந்து நம்ம கிளிக் பண்ணுவோம். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5,720 பேக்லிங்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த tamilparents.com அப்படிங்கிற இந்த வெப்சைட்டுக்கு தான் இருக்குது. ஸோ இந்த 5,720 பேக்லிங்ஸுமே ஓரளவுக்கு ரேண்டமாக வந்து எந்தெந்த சைட்டில் வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த பேக்லிங்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து நம்ம கிளிக் பண்ணுது. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5,720 பேக்லிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த சைட்லேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து tamilvaasi.com அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைட்லேருந்து. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு போஸ்ட்டு. ஸோ அந்த போஸ்ட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் பேரண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பேக்லிங்க் வந்து வந்திருக்கு. ஸோ இந்த சைட்டோட டொமைன் ரேட்டிங், UR ரேட்டிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே காட்டுறது இல்லாமல் இந்த சைட்டோட DR அண்ட் UR வந்து காட்டுது. அண்ட் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட்டுக்கு டிராஃபிக் வந்து 14. இந்த டிராஃபிக் அப்படின்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட இந்த போஸ்ட்டுக்கு, இந்த சைட்டோட போஸ்ட்டுக்கு தான் இந்த 14 அப்படிங்கிறதுலாம். ஸோ கீவேர்ட் டிஃபிகல்ட்டியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 43 அப்படின்ற மாதிரி வந்து காட்டுது. ஸோ இன்னும் நீங்கள் வந்து ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா ஸோ அடுத்தடுத்து வேறு சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கோவை நேரம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைட்டில் வந்து உங்களுக்கு வந்து டிராஃபிக் வருது. அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சில போஸ்ட் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம்.
அண்ட் இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து tamilvaasi.com அப்படிங்கிற இந்த சைட்லேருந்து பேக் லிங்க் வந்து தமிழ் பேரண்ட்ஸ்க்கு வந்துருக்கு. இந்த தமிழ் பேரண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை வளர்ப்பில் கவனிக்க வேண்டியவை பாகம் 6 அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு, புரியுதுங்களா? ஸோ அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் பேரண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸுக்கு ரிலேட்டடாக அவங்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணக்கூடியது இல்லை. ஸோ அவங்க சம்மந்தப்பட்ட போஸ்ட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா அது tamilparents.comல வந்து இருக்கும், புரியுதுங்களா? ஸோ அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பாருங்கள் ரஜினியின் கபாலி பாடல்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த போஸ்ட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த போஸ்ட்டுக்கு வந்துருக்கு. ஸோ இந்த போஸ்ட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து ஒரு படத்தோட ரிவ்யூவு அந்த போஸ்ட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கு வந்து பேக்லிங்க் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதோடைய கண்டென்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா வேற. ஸோ இந்த சைட்டில் குறிப்பிட்ட இந்த போஸ்ட்லேருந்து ஒரு பேக்லிங்க் வர்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் இந்த சைட்டோட கண்டென்ட் வந்து வேற, புரியுதுங்களா? ஸோ அப்போ இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சம்மந்தமே வந்து கிடையாது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரெலவெண்ட்டான ஒரு பேக்லிங்க் வந்து கிடையாது. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு வெப்சைட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த tamilparents.comக்கு வந்து ரெலவெண்ட்டான பேக்லிங்க் தான் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து தெரியாது, புரியுதுங்களா? ஸோ ஏன்னா ஏற்கனவே வந்து 5720 பேக்லிங்க்ஸ் வந்து ஆல்ரெடி வந்து இங்கே கொடுத்துட்டாங்க. அது எல்லாமே உங்களுக்கு இந்த சைட்டில் வந்து பேக்லிங்காக வந்து காட்டுது. ஸோ அப்படி காட்டக்கூடிய பேக்லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேக்லிங்க் வந்து எப்படி வந்திருக்குது கரெக்டாக இந்த tamilparents.com அப்படிங்கிற வெப்சைட்டில் போட்டிருக்கக்கூடிய கண்டென்ட்டுக்கு ரெலவெண்ட்டான ஒரு வெப்சைட்டில் இருந்து அல்லது ரெலவெண்ட்டான ஒரு கண்டென்ட்ல இருந்து தான் ஒரு போஸ்ட்ல இருந்து தான் இந்த சைட்டுக்கு வந்து பேக்லிங்க் கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி செக் பண்ணும்போது மட்டும்தான் தெரியும். அண்ட் இதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் பேக்லிங்க்ஸ் வந்து இவ்வளோதான் அப்படின்றது வந்து கிடையாது. மேபி சில பேக்லிங்க்ஸ் வந்து எக்ஸ்பைரி ஆகிருக்கலாம், புரியுதுங்களா, லாஸ்ட் ஆகிருக்கலாம், இல்லை சில பேக்லிங்க்ஸ் வந்து இந்த AHF2ல வந்து அப்டேட் ஆகாமல் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியும் கூட உங்களுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்டேட் ஆகாத பேக்லிங்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த சைட்லேருந்து வந்துச்சு அப்படிங்கிறதே உங்களுக்கு வந்து தெரியாது, புரியுதுங்களா? ஸோ இங்கே வந்து பாருங்கள் aharam.blogspot.com அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு தெய்வங்களை பற்றி ஏதோ போட்டிருக்காங்க. பட் அது வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை வளர்ப்பு கவனிக்க வேண்டியவை அப்படின்னு சொல்லிட்டு இந்த போஸ்ட்டுக்கு ரீடைரக்ஷன் ஆகுது, புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெலவெண்ட்டாக இல்லாத ஒரு கண்டென்ட்லையோ இல்லை ரெலவெண்ட்டாக இல்லாத ஒரு வெப்சைட்ல இருந்து உங்களுடைய சைட் கேட்டகரிக்கு வந்து ரெலவெண்ட்டாக இல்லை அப்படின்னா அந்த பேக்லிங்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டொமைன் அத்தாரிட்டி வேணால் அது வந்து இன்க்ரீஸ் பண்ணலாமே தவிர உங்களுடைய அடுத்தடுத்து நீங்கள் போடக்கூடிய உங்கள் சைட்டில் போடக்கூடிய ஒவ்வொரு போஸ்ட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா அது எந்த அளவுக்கு வந்து இண்டெக்ஸ் ஆகிறது பெரிய விஷயம் கிடையாது. பட் ஆனால் அது எந்த அளவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பேஜில் வந்து ரேங்க் பண்ணோம் அப்படிங்கிறது வந்து கேரண்டி வந்து கிடையாது. ஸோ கூகுளை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் டிராஃபிக்கே நம்ம சொல்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னா கூட ஸோ அந்த சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் வந்து உங்கள் கண்டென்ட்டுக்கு ரெலவெண்ட்டாக இருக்கிறாங்களான்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடிக்கடி இந்த டிராஃபிக்கை பற்றி பேசும்போது சொல்லியிருப்போம். ஸோ இந்த மாதிரி கரெக்டான ரெலவெண்ட்டான ஆடியன்ஸ் வரும்போது மட்டும்தான் ஸோ உங்களுடைய பவுன்ஸ் ரேட்டாக இருந்தாலும் சரி இல்லை உங்களுடைய சிபிசியாக இருந்தாலும் சரி அண்ட் உங்களுடைய ஏர்னிங்ஸாக இருந்தாலும் சரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெலவென்சியை டிபெண்ட் பண்ணி தான் வந்து கூகுள் வந்து உங்களுக்கு ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ அது வந்து கரெக்டாகவும் இருக்கணும். ஸோ அப்படிங்கிறப்ப இந்த பேக்லிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சம்மந்தமே இல்லாத இடத்துல சம்மந்தமே இல்லாத உங்கள் வெப்சைட்டுக்கு இந்த மாதிரி பேக்லிங்க் வர்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த உங்களுடைய வெப்சைட்டோட டெவலப்மெண்ட்டுக்கு வந்து SEO சைட்லையும் பார்த்தாலும் சரி இல்லை உங்களுடைய ஏர்னிங்ஸ் சைடில் வந்து பார்த்தாலும் சரி இல்லை உங்களுடைய போஸ்ட்டோட ரேங்கிங் சைடில் வந்து பார்த்தாலும் சரி எந்த விதத்துலையுமே அதை வந்து ஹெல்ப் பண்ண போகிறது கிடையாது. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 5720 பேக்லிங்க்ஸ் வந்து இந்த சைட்டில் வந்து இருக்குது. ஸோ இது நீங்கள் ஒவ்வொரு பேஜாக நீங்கள் போனீங்க அப்படின்னா ஸோ எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ செகண்ட் பேஜ் போனீங்க அப்படின்னா ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் வேறு சைட்லேருந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். அண்ட் ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ gunatamil.com அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைட்டில் இருந்து கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டென்ட்டில் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ஓகே ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ரெலவெண்ட்டாக இருக்குது பாருங்கள். சில்ட்ரன்ஸ் டே ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மழலை உலகம் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரெலவெண்ட்டாக வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரெலவெண்ட்டாக இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. பட் நீங்கள் ஒரு டொமைன் பார்த்து அது வந்து உங்களுக்கு பேக்லிங்ஸ் வந்து அதிகமாக இருந்து டொமைன் அத்தாரிட்டி வந்து 50 60 ஸோ இந்த மாதிரி ரேஞ்சில் வந்து இருந்து அந்த டொமைன் நல்லதுன்னு நீங்கள் நினைக்கிறப்ப ஸோ இந்த மாதிரி நீங்கள் அதோடைய பேக்லிங்கை போய் செக் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்கள் சைட்டுக்கு ரெலவெண்ட்டாக இருக்கிற பட்சத்தில் பிரச்சனை இல்லை. பட் ரெலவெண்ட்டாக இல்லை அப்படின்னா ஸோ அது வந்து நீங்கள் அவ்வளோ பேக்லிங்க்ஸ் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சைட்டுக்கு வந்து அது நெகட்டிவாக தான் அமைகிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. ஸோ இன்னும் சில வெப்சைட்டில் நீங்கள் பார்த்துருக்கலாம் எக்ஸ்பைர்ட் டொமைனில் போய் நீங்கள் செக் பண்ணும்போது பேக்லிங்க்ஸ் வந்து 1 மில்லியன் 2 மில்லியன் இருக்கும். பட் ஆனால் டொமைன் அத்தாரிட்டி செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அந்த சமயத்தில் இது ஏன் ரொம்ப அந்தளவுக்கு வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பேக்லிங்க்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரெலவெண்ட்டான பேக்லிங்க்ஸ் வந்து இருக்காது. அதுவும் போல் அது வந்து டூ ஃபாலோ லிங்காக இருக்காது, புரியுதுங்களா? ஸோ இந்த
இந்த டொமைனில் வந்து டூ ஃபாலோ அல்லது நோ ஃபாலோ பேக் லிங்க்ஸ் பார்க்கணும் அப்படின்னா இந்த சைடில் வந்து பேக் லிங்க்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டூ ஃபாலோ நோ ஃபாலோ பேக் லிங்க்ஸ் கூட நீங்கள் வந்து இதில் வந்து பார்த்துக்க முடியும். அண்ட் அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த தமிழ் பேரண்ட்ஸ் அப்படிங்கிற .comோட சைட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து இதில் என்ன மாதிரி போஸ்ட் போட்டிருக்காங்க, இந்த சைட்டோட லேஅவுட் வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த பேஜ் நம்மளுக்கு ஓப்பன் ஆகட்டும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஃபாலோ நோ ஃபாலோ அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதையும் கூட நீங்கள் வந்து இங்கேருந்து நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். அண்ட் achieve.org அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைட்டு போனீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் எந்த எக்ஸ்பைர்ட் டொமைன் வந்து வாங்க போகிறதா முடிவு பண்ணியிருக்கீங்களோ ஸோ அந்த குறிப்பிட்ட சைட்டோட ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி அதனுடைய சைட் லேஅவுட் வந்து எப்படி இருந்துச்சு, அதில் என்ன மாதிரிலாம் போஸ்ட் போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு இதில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் இந்த பேஜ் நம்மளுக்கு ஃபுல்லாக லோட் ஆகட்டும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சைட்டில் போயிட்டு இந்த தமிழ் பேரண்ட்ஸ் .com அப்படிங்கிற இந்த சைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வேபேக் மிஷினில் வந்து நம்ம செக் பண்ணிடலாம். ஓகேங்களா. ஓகே, ஸோ இந்த சைட்டோட லிங்க் வந்து காப்பி பண்ணியாச்சு. ஸோ காப்பி பண்ணிவிட்டு இந்த வேபேக் மிஷினில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த இடத்துல வந்து நீங்கள் டொமைனை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ பேஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து என்டர் கொடுங்க. ஸோ என்டர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த வேபேக் மிஷினில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட்டோட ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி எல்லாமே வந்து ஓரளவுக்கு பார்க்க முடியும். எல்லா சைட்டுக்கும் இதில் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ ஒரு சில சைட்டுக்கு வந்து நீங்கள் பார்க்க முடியும். இந்த சைட்டோட ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி வந்து என்ன, இந்த டொமைன் எப்போ வாங்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து 2011 வாங்கியிருக்காங்க. அடுத்து 2011 கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 2021. ஓகே, ஸோ 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த டொமைன் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த சைட்டுக்கு வருவோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டூ ஃபாலோ பார்க்கணும் அப்படின்னா ஸோ டூ ஃபாலோ அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ டூ ஃபாலோ வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ இதில் வந்து உங்களுக்கு இந்த லிங்க்கில் எந்தெந்த லிங்க் வந்து உங்களுக்கு வந்து டூ ஃபாலோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஸ்கேன் பண்ணி வந்து காமிக்கும். அப்படிங்களா. ஸோ இது மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டூ ஃபாலோ லிங்க் எல்லாமே வந்து மேக்ஸிமம் ஏதாவது ஒரு வெப்சைட்டில் கண்டென்ட்டுக்குள்ளே இருந்து தான் இந்த தமிழ் பேரண்ட்ஸ் அப்படிங்கிற சைட்டுக்கு வந்து உங்களுக்கு லிங்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த பேஜ் நம்மளுக்கு வந்து ஸ்கேன் ஆகட்டும். அண்ட் இந்த வேபேக் மிஷினை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2011 வாங்கினது. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா 2021 கடைசியாக வாங்கியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த சைட்டை மெயின்டைன் பண்ணல, அதனால் வந்து எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. அண்ட் இப்போ நாம் செக் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேன் ஆகட்டும். ஓகே, ஸோ இதோடைய ஸ்க்ரீன்ஷாட் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஸோ 2021 தான் இப்போ லாஸ்ட்டாக வந்து இந்த சைட்டு இது பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதனுடைய ஸ்க்ரீன்ஷாட் வந்து எங்கெங்கே அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதை நம்ம கிளிக் பண்ணலாம். ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த சைட் வந்து இந்த ஏப்ரல் 11, 2021. ஸோ இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட்டோட லேஅவுட் வந்து எப்படி இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த பேஜில் வந்து காட்டும். ஓகேங்களா. சம்டைம்ஸ் வந்து இதில் காட்டும், பட் எல்லா சைட்டும் இதில் வந்து அவைலபிளாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நம்ம பார்க்க முடியாது. பட் ஆனால் ஏப்ரல் 11 ஓகே, ஏப்ரல் 11 நம்மளுக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் எதுவும் இல்லை. ஸோ பிப்ரவரி மாதம் நம்ம இது இருக்குதான்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரியில் தான் நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வந்து கிடச்சி. ஓகே, ஸோ இங்கே வந்து பாருங்கள் பிப்ரவரி, ஓகே பிப்ரவரி 25 வந்து பாருங்கள் இந்த சைட்டோட லாங்குவேஜே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகே, ஸோ மேலே ஹோம் பேஜ். ஓகே, ஏப்ரலில் நம்மளுக்கு வந்து கிடைக்கல ஸ்க்ரீன்ஷாட்டு. ஓகே, இப்போ இங்கே டூ ஃபாலோ பேக் லிங்க்ஸ் அவங்களுக்கு வந்து ஸ்கேன் ஆயிடுச்சு. மொத்தம் 45 குரூப் ஆஃப் லிங்க்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்தந்த சைட்லேருந்து உங்களுக்கு வந்து டேரெக்டாக டூ ஃபாலோ லிங்க்ஸ் வந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இங்கே வந்து காட்டும். புரியுதுங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் டூ ஃபாலோ லிங்க்ஸ் அதில் எந்தெந்த லிங்க்ஸ் வந்து இந்த மாதிரி வந்து ரிமூவ் ஆகிருக்கு அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அண்ட் இந்த லிங்கை கிளிக் பண்ணால் டேரெக்டாக இந்த வெப்சைட்டுக்கே போவோம். ஸோ அதில் போனீங்க அப்படின்னா ஸோ அந்த சைட்டில் இருந்து உங்களுக்கு வந்து எந்த ஆங்கர் டெக்ஸ்ட், இது வந்து ஆங்கர் டெக்ஸ்ட், எந்த ஆங்கர் டெக்ஸ்ட் மூலியமா இந்த சைட்டுக்கு பேக் லிங்க் வந்திருக்கு அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இது எல்லாமே மேக்ஸிமம் வந்து கண்டென்ட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் சில பிளாக்கர் அல்லது சில வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் நீங்கள் பண்ணாலும் அதில் வந்து டூ ஃபாலோ பேக் லிங்க் வந்து வர்றதுக்கும் வந்து சான்ஸ் இருக்குது. புரியுதுங்களா. ஸோ எது எப்படி இருந்தாலும் சரி உங்களுக்கு இந்த தமிழ் பேரண்ட் சைட்டுக்கு வரக்கூடிய இந்த பேக் லிங்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சம்மந்தப்பட்ட போஸ்ட்டுக்கோ ரெண்டுக்குமே வந்து ரெலவெண்ட்டாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இல்லை அப்படின்னா ஸோ அந்த மாதிரி பேக் லிங்க் வந்து இருந்தும் உங்களுக்கு வந்து டொமைன் அத்தாரிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சைட்டு வாங்கி நீங்கள் எப்படி இதில் வந்து டிராஃபிக் கொண்டு வர போகிறீங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் யோசிச்சுக்குங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி இருந்த இப்போ நீங்கள் தமிழ் பேரண்ட்ஸ் அப்படிங்கிற .com சைட்டு வாங்கிட்டு சம்மந்தமே இல்லாமல் டெக் ரிலேட்டடாக போடுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இதில் கிடைக்கக்கூடிய அத்தனை பேக் லிங்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேஸ்ட் தான். ஏற்கனவே இது
இதுக்கு வந்திருக்கக்கூடிய பேக்லிங்ஸ் எல்லாமே ஒரு சிலது ரெலவெண்ட்டாக இல்லாமல் இருக்குது. பத்தாவதுக்கு நீங்கள் வேறு இந்த tamilparents.com சைட்டை வாங்கிட்டு டெக் ரிலேட்டடாக போடுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரெலவெண்ட்டாக இருக்கக்கூடிய பேக்லிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சைட்டுக்கு நீங்கள் உங்களுக்கு வந்து நெகட்டிவாக போகிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. ஸோ நிறைய பேர் பண்ணக்கூடிய மிஸ்டேக் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி வந்து யாருமே பார்க்குறதில்ல. இந்த வேபேக் மிஷின் போனீங்கன்னா ஓரளவுக்கு நீங்கள் பார்க்க முடியும். பட் ஆனால் இந்த சைட்டுக்கு வந்து அவைலபிளாக இல்லைன்னு நினைக்கிறேன். புரியுதுங்களா? ஸோ டோட்டலாக வந்து பாருங்கள், ஜனவரி மாதம் பார்க்கும்போது கூட பார்த்தீங்கன்னா இந்த சைட்டு வந்து டோட்டலாக வந்து வேறு ஏதோ ஒரு லாங்குவேஜில் வந்து இருந்திருக்குது. ஸோ யாரோ அதுக்கு முன்னாடி யாரோ எக்ஸ்பைரி ஆன இந்த டொமைனை வந்து யாரோ வாங்கி ஸோ வேறு லாங்குவேஜில் இருக்கிறவங்க வந்து யாரோ வாங்கி வேறு லாங்குவேஜில் போஸ்ட்லாம் போட்டு ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய ஹிஸ்ட்ரிலாம் இருக்குது. நீங்கள் இந்த சைட் எக்ஸ்பர்ட் டொமைன் வாங்குறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் போய் பார்க்குறப்ப அதில் உண்மையிலே தமிழ் லாங்குவேஜ் தான் போட்டாங்களா இல்லை அந்த கண்டென்ட் தான் போட்டாங்களா அப்படிங்கிற நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அண்ட் 2020 போய் நம்ம பார்ப்போம். 2020 மார்ச் மாதம் போய் நம்ம இப்போ நான் ஸ்க்ரீன்ஷாட் வந்து நான் கிளிக் பண்ணியிருக்கேன். ஸோ 2020 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேறு லாங்குவேஜ் தான் வந்து காட்டுது. புரியுதுங்களா? ஸோ சைனீஸில் வந்து காட்டுது. ஆக்சுவலாக இது வந்து சைனீஸ் லாங்குவேஜ். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்லேயே வந்து கிடையாது. புரியுதுங்களா? ஸோ அப்போ இந்த பேக் லிங்க்லாம் உங்களுக்கு வந்து 2021, 2016 பாருங்கள், 2018. ஸோ அதுக்கும் முன்னாடி வந்த லிங்க் தான் இங்கே வந்து காட்டுது. 2016, 2018, 2020, 2019. ஸோ அப்போ உங்களுக்கு பண்ண அந்த பேக் லிங்க்ஸ் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து காட்டுது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 வருஷம் ஆச்சு. புரியுதுங்களா? ஸோ இப்போ 2018க்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த லிஸ்ட்டில் தான் உங்களுக்கு வந்து காட்டுது 2018, 2019. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் வந்து நம்மளுக்கு லாஸ்ட்டாக வந்து டிசம்பர் வந்து பார்ப்போம். ஐ திங்க் இப்போயாவது வந்து தமிழ் கண்டென்ட் இருக்குதான்னு பார்ப்போம். புரியுதுங்களா? ஸோ அப்போ 2018 தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து தமிழ் வெப்சைட்டாக இருந்திருக்கு. ஸோ 2019 வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து இங்கே வந்து பாருங்கள், 2018 தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக தமிழ் வெப்சைட் கூட கிடையாது, தமிழ் லாங்குவேஜ் வந்து கிடையாது, இது இங்கிலீஷ் தான். பட் ஆனால் 2018 தான் வந்து பாருங்கள் இது வந்து ப்ராப்பரான ஒரு வெப்சைட்டாகவே ஓப்பன் ஆகுது. அப்போ 2019 வந்து பார்த்தீங்கன்னா வேறு யாரோ ஒரு சைனீஸ் பீப்புள் வாங்கி டோட்டலாக இந்த சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சைனீஸ் லாங்குவேஜில் வந்து கண்டென்ட் போட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்த டொமைனை நீங்கள் வாங்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய ஹிஸ்ட்ரியை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். 2018 வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜில் வந்து போட்டிருக்காங்க. 2019 வேறு யாரோ சைனீஸ் பீப்புள் வாங்கி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா சைனீஸ் லாங்குவேஜில் வந்து போஸ்ட் போட்டிருக்காங்க. 2022 நீங்கள் பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக்லிங்க் எல்லாமே உங்களுக்கு வந்து நிறைய காட்டுது. பட் ஆனால் இதோடைய ஹிஸ்ட்ரியை நீங்கள் பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இந்த சைட் வந்து கொலாப்ஸ் ஆயிருக்குன்னு பாருங்கள். பேக்லிங்க்ஸ் எல்லாமே 2019, 2018, 2016 கிடைக்கக்கூடிய பேக்லிங்க்ஸு. ஸோ இந்த மாதிரி சைட் வந்து இருக்குது. ஸோ இந்த சைட்டை வாங்குறதுக்கு முன்னாடி பேக்கில் போய் நம்ம செக் பண்ணுறப்ப எவ்வளோ ஒரு குழப்பம் இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒவ்வொரு எக்ஸ்பர்ட் டொமைன் வாங்குறதுக்கு முன்னாடி என்னுடைய ஹிஸ்ட்ரி என்ன இருக்குது, என்ன மாதிரி லாங்குவேஜில் வந்து இந்த போஸ்ட் போட்டிருந்தாங்க, ஸோ இந்த பேக்லிங்க்லாம் வந்து எப்போ வந்துச்சு, ஸோ எவ்வளோ டூ ஃபாலோ பேக்லிங்க் இருக்குது, இந்த சைட்டோட டொமைன் அத்தாரிட்டி வந்து எவ்வளோ இருக்குது, ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் டோட்டலாக கால்குலேட் பண்ணிவிட்டு ப்ளஸ் வந்து நீங்கள் என்ன கேட்டகரியில் போட போகிறீங்க, ஸோ அந்த கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து பேக்லிங்கோட உங்களுக்கு வந்து ரெலவெண்ட்டாக நீங்கள் போட போகிறீங்களா, ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களையுமே நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த எக்ஸ்பர்ட் டொமைன் வந்து வாங்கலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து வாங்க. ஸோ ஐ திங்க் இந்த வீடியோவில் சொன்ன எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் பிளாக்கர் சம்பந்தமான A to Z வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணிக்கிறோம். ஸோ மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.